ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? முதல்ல இந்த மாதிரி நான் வந்து தென்னந்தோலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த குச்சிக்காக மட்டும்தான். மற்றபடி நீங்கள் வீட்டில் வந்து இந்த பிக் மாதிரியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த குச்சியை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வீட்டிலேயே வந்து தேங்காய் மரம் இருக்கிறதுனால நான் உடச்சி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இதை சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன குச்சியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு தேவைப்படும், அதனால மட்டும்தான். அதுக்கடுத்து இந்த பக்கம் இந்த மாதிரி மிக்சிங் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு போடுறோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கலருக்காக லைட்டாக ஜஸ்ட் வந்து பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக ஒரே ஒரு பிஞ்ச் வந்து க்ரீன் கலர் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி மாதிரி நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி காராமணியை நான் வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இட்லி பாத்திரத்தில் மேலே வேக வச்சு எடுத்து இது வெந்த அப்புறமா இப்படி வச்சு நல்லா இப்படி சுற்றிக்கலாம். இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வேக வைக்கும்போது அதில் இருக்க ஹெல்த் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்படி சுற்றிட்டு இது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு குச்சி வந்து நம்ம குத்தி வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த குச்சி. மற்றபடி நீங்கள் டூத் பிக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி குத்திக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நம்ம அதே போல் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி இந்த மாவு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிக்ஸ் பண்ணி அதில் இந்த டிப்பிங் வந்து இந்த காராமணியை வந்து நம்ம அதில் டிப் பண்ணி எண்ணெயில் வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே ஒரு தடவை போட்டு எடுத்தேன். இப்போ 2வது தடவை இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அந்த ஷேப் வந்து அப்படியே தெரியும். அந்த மிக்சிங் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஷேப் தெரியாது, ரவுண்டாக மட்டும் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா ஈஸியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வந்து காராமணியை அப்படியே கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களுமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பொரியல் குழம்பு எதில் போட்டாலுமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இதை செஞ்சிடலாம். அவ்வளோதான். இது நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு, மொறுமொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.